சொல்லுகிறார், எருசலேமின் மேல் ஆதரவா இருப்பாரு. ஆதரவா இருந்து என்ன செய்வாராம்? அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். எத்தனை ஆபத்துகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, நமக்கு தேவன் பாதுகாப்பாயிருப்பார். ஹல்லேலூயா. எனவே எந்த சூழ்நிலையிலும் இந்த நம்பிக்கையை மாத்திரம் நம்ம விட்டுறக்கூடாது. எத்தனையோ சூழ்நிலைகள் வரலாம். நாம் விழுந்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட சூழ்நிலை வரலாம். நான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட சூழ்நிலை வரலாம். எல்லாம் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி கூட சூழ்நிலை வரலாம். ஆனால் அவர் நம்மேல் ஆதரவாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சத்தியம் என்றென்றைக்கு என்ன செய்யாது? மாறாது. நம்மை காத்து தப்பு பண்ணுவார். அதாவது இந்த அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பறந்து காக்கிற பட்சிகளை போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம், அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் தம்முடைய செட்டைகளை நம்மேல் விரித்திருக்கிறாராம். நான் இங்கிலீஷ் பைபிளில் நான் வாட்சி பார்த்தேன். உங்களுக்காக திரும்ப கூட நான் அதை வாட்சி காட்டுறேன். அந்த பைபிளில் ERV பைபிள்னு சொல்லி ஒரு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, லைக் பேட்ஸ் வித் அவுட்ஸ்ட்ரெச்டு விங்ஸ். அதாவது தன்னுடைய ரெக்கையை இதில் பறந்து காக்கிற அப்படி போட்டிருக்கு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, லைக் பேட்ஸ் வித் அவுட்ஸ்ட்ரெச்டு விங்ஸ் அப்படின்னா தன்னுடைய ரெக்கையை விரித்து நிற்கிற பறவையை போல. ஹல்லேலூயா. அவுட்ஸ்ட்ரெச்டுனா என்ன அர்த்தம்? ரெக்கையை விரிச்சிட்டு நிற்கிறது. இந்த ரெக்கையை விரிச்சிட்டு நிற்கிற பறவையை போல அவர் நமக்கு ரெக்கையை விரிச்சிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவும் நம்மை தொட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் நம்மை தன்னுடைய செட்டைகளை விரித்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்.